இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அதாவது அருள்மிகு பழனி ஆண்டவர் பாலிடெக்னிக் காலேஜ்லேருந்து வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். எப்படி யார் யாருக்கெல்லாம் எவ்வளோ வேக்கண்ட், எப்படி வந்து அப்ளை பண்ணுறது வந்து இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பை பற்றி வீடியோ வந்து நம்ம வந்து அடிக்கடிக்கு போட்டுட்ருக்கோம். நீங்கள் வந்து உடனுக்குடனே தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த வேலைவாய்ப்பு வந்து எங்கேருந்து அறிவிச்சிருக்காங்கன்னா, அதாவது அருள்மிகு பழனி ஆண்டவர் பாலிடெக்னிக் காலேஜ்லேருந்து அறிவிச்சிருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பழனி, அங்கேருந்து தான் வந்து வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுக்கான யாருக்கெல்லாம் வேக்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக்கல் ஸ்கில் அசிஸ்டன்ட், லேப் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 10 வகையான போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கான குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஐ முடிச்சிருந்தா போதும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். இல்லைனா பார்த்தீங்கன்னா என்டிசி முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்து என்யூசி வந்து முடிச்சிருந்தா வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இதற்கான ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 38 வயசுக்குள்ளே இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான சேலரின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க 19,500 வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதர் அலவன்ஸும் பார்த்தீங்கன்னா பெர் மந்த்துக்கு வந்து உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு எவ்வளோ வேக்கன்ட்ன்றது வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக்கல் வந்து ஒரு வேக்கன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது வேக்கன்ட் வந்து யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா எஸ்சியில் வந்து ஏக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் பார்த்தீங்கன்னா ஸ்கில் அசிஸ்டன்ட் வந்து 3 வேக்கன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியில் வந்து ஒரு வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிசி கேட்டகரி இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் முஸ்லீமில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிசியில் வந்து அதர் இருக்கிறவங்களும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லேப் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா எம்பிசிக்கு டிஎன்சிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் அசிஸ்டன்ட், லேப் அசிஸ்டன்ட் 2 வகையான போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து எஸ்சி இருக்கிறவங்க நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம், எம்பிசிக்கு இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேசிக் இன்ஜினியரிங்ல வந்து பார்த்தீங்கன்னா லேப் அசிஸ்டன்ட் வந்து போஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஒரு வேக்கன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் கேட்டகரி யார் இருந்தாலும் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கலே வந்து கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக்கல் வந்து ஒரு வேக்கன்ட். இதுக்கு வந்து ஜென்ரல் கேட்டகரி நீங்கள் வந்து யார் இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 10 வகையான போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து யாருக்கு எது இந்த ஜாப்புக்கு எலிஜிபிலிட்டோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 7 வகையான போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. செகண்ட்ல பார்த்தீங்கன்னா ஸ்டோர் கீப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் கேட் வந்து 2 வகையான போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 10th முடிச்சிருந்தாலே போதும், நீங்கள் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கான சேலரி வந்து சேம் தான் கொடுத்துருக்காங்க, 19,500 வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான வேக்கன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கன்ட் எஸ்சி வந்து அப்ளை பண்ணலாம். இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து மினிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 10th முடிச்சிருந்தாலே போதும், இதுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைபிஸ்ட் போஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கான வேக்கன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கன்ட் பிசிக்கு வந்து இந்த அப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் குவாலிஃபிகேஷன் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் ஏதாவது கம்ப்யூட்டர் கோர்ஸ் வந்து நீங்கள் வந்து முடிச்சிருந்தா போதும், நீங்கள் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். சேலரி வந்து பார்த்தீங்கன்னா சேமாக தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் கிளர்க் வந்து கொடுத்துருக்காங்க. 2 போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி ஜென்ரல் கேட்டகரி நீங்கள் வந்து யாருனாலும் வந்து அப்ளை பண்ணலாம். சேலரி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து 15,900 58,500 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. சேலரி வந்து பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து 8 பாஸ் பண்ணாலே போதும், நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டி நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். எம்பிசி பிசி வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே வந்தீங்கன்னா யாருக்கெல்லாம் எவ்வளோ ஏஜ் லிமிட்ன்றது வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அது வந்து நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வெப்சைட்கான லிங்க் வந்து நீங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். இதுக்கான கடைசி டேட் வந்து பார்த்தீங்கன்னா 20/3/2025 அண்ட் 5 மணிக்கு வந்து நீங்கள் வந்து தபால் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து வரணும்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் லிங்க் வந்து போயிடும். அப்படி இல்லைனா நான் கீழே வந்து அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற பேஜுக்கு வந்து போயிடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க, விண்ணப்பத்தரன் என்னன்றது வந்து இது வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணணும்னா உங்களோட சொந்த ஊர் வந்து இதில் வந்து டைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களோட ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த பதவிக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்களா அந்த பதவிக்கான வந்து செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டேட்டா பற்றி வந்து செலக்ட் பண்ண சொல்லுவோம், அதை வந்து கேட்டுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த துறைக்கு வந்து விண்ணப்பிக்கிறீங்க, சிவிலா, மெக்கானிக்கலா, எலக்ட்ரிக்கலா, அந்த இது வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட ஏஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விண்ணப்பத்தரின் பெயர், உங்களுடைய பெயர் வந்து டைப் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆனா பெண்ணான்றது வந்து இங்கே வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபாதர் நேம் வந்து கேட்டிருக்காங்க, அதை வந்து டைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் எண் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து அதை வந்து டைப் பண்ணுறதுனால கொடுக்கலாம், இல்லைனா விட்டலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் கேட்டிருக்காங்க, அதை வந்து டைப் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இனம் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து எந்த இனன்றதை வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. இதில் வந்து டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கல்வி தகுதி வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து எவ்வளோ படிச்சிருக்கீங்க எல்லாமே வந்து ஃபில் பண்ணுறதுக்கு வந்து ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான முன் அனுபவம் வந்து இந்த பணியில் வந்து இருக்கா இல்லைன்றது வந்து கேட்டிருக்காங்க. முன் அனுபவம் இருந்தால் வந்து டைப் பண்ணுங்க, அப்படி இல்லைனா வந்து ஃபில் பண்ண தேவையில்லை, விட்டுருங்க.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபில் பண்ணிட்டு இங்கே ரெஜிஸ்டர்ன்ற ஆப்ஷன் வந்து டைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் ஆகிடும். இது வந்து டவுன்லோட் பண்ணிட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இடம், நாள், கையொப்பம் வந்து உங்களுடைய பெயரை வந்து டைப் பண்ணிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து போஸ்ட் மூலமாக வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய சர்டிஃபிகேட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ போல சென்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 23 மார்ச் 23க்குள்ள நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா 20க்குள்ள அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து மார்ச் 23க்குள்ள நீங்கள் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து சென்ட் பண்ணிடுங்க. இப்படி தான் வந்து இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து அப்ளை பண்ணணும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா 8th படிச்சிருந்தாலே போதும். இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வந்து எலிஜிபிலிட்டி. இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.